Hi students, today we are going to see the next lesson, that is unit 12, periodic classification of elements. So the learning objectives are knowing the concept of classification of elements in early days. So understand the postulates, advantages and limitations of modern periodic table. Understand the classification of elements based on the electronic configuration. Learn about the position of hydrogen in the periodic table. Study about the position of rare gases, that is noble gases, in the periodic table. Distinguish between metals and non-metals. And finally, know about the metalloids and alloys. So these are the things we are going to see in this chapter. See, first introduction. We know there are totally many elements are exist. The substances which are formed by the combination of various elements. All the elements are unique in their nature and property. So to categorize these elements according to their property, the scientists started to look for a way. That means in 18,000, there are only 3, that is known elements. By 1865, that is 30 elements only are there, but 1865 இது வந்து எவ்வளோ 63 எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் நவ் எவ்வளோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 118 எலமெண்ட்ஸ் வேர் ஸோ ஃபார் டிஸ்கவர்ட். அஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணும்போது வேரியஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தே கேவ் தேர் ஓன் ஐடியாஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தோஸ் எலமெண்ட்ஸ். See, various scientists means அப்போ நியர்லி 118 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 118 எலமெண்ட்ஸ் எப்படி பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் ஆகும், அது மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, அதோட அட்டாமிக் நம்பர் எப்படி, அதோட நேச்சர் எப்படி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் தே கேவ் தேர் ஓன் ஐடியா. ஸோ இப்போ அதில் வரும்போது ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லவாய்சியர், அதுக்கப்புறம் டாபரினர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு, தென் நியூலாண்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். See the early concepts of classification of elements. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த எலமெண்ட்ஸ் வந்து இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னவர் யார் அப்படின்னா டாபரினர். இன் 1817 ஜோஹன் வால்ஃப்காங் டாபரினர், a German chemist, suggested a method for grouping elements. இவரோட ஐடியா படி எப்படி குரூப் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது 3 எலமெண்ட்ஸாக எடுத்து இவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு 3 எலமெண்ட்ஸ் எடுத்து அடுத்த 3 எலமெண்ட்ஸ் எடுத்து அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோடையும் தேர்ட் எலமெண்ட்டோடையும் அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணி ஆவரேஜ் தட் இஸ் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் த மிடில் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுனால ஹிஸ் லா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ட்ரையர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லா தான் இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். when the 3 elements in a triad are arranged in the ascending order of their atomic masses, மூணா எடுத்துக்கிட்டாங்க. The atomic mass of the middle element is nearly the same as average of the atomic masses of other 2 elements. மிடில் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதர் 2 எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கீழே போட்டிருக்கிறாங்க. தட் இஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதில் லித்தியம் தட் இஸ் 7 அண்ட் பொட்டாசியம் 14 வச்சுக்கிறோம். ஸோ 40 + 7 அப்படிங்கும்போது ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் சோடியத்தோட இது கிடைச்சிடும் நமக்கு, தட் இஸ் 23. இது ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அதே மாதிரி குளோரின், புரோமின், அயோடின், அதோட தட் இஸ் அதை ஆட் பண்ணி தான் காமிக்கிறாங்க பாருங்கள். 6.9 + 39.1 டிவைடட் பை 2 = 23. அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் மிடில் எலமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் லைக் குளோரின், புரோமின், அயோடின், அந்த 3 செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது அப்போ 35.5ஐயும் 126.9ஐயும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் தட் இஸ் 81.2, தட் இஸ் புரோமினோட அட்டாமிக் மாஸ். அது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இது குரூப் கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், அப்படி எடுத்து அதோட அட்டாமிக் மாஸை டிவைட் பண்ணி பார்க்கும்போது வி கெட் 38.7. இது எல்லாமே லா ஆஃப் ட்ரையல்ஸ் பேஸ் பண்ணி தான். அப்போ ஒரு 3 எலமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ சோஃபார் 118 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இவரோட ரூல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து ஃபெயில் அவுட் ஆகுது. அப்போ இவரோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாபரினர் குட் ஐடென்டிஃபை ஒன்லி 3 ட்ரையர்ட்ஸ் ஃப்ரம் த எலமெண்ட்ஸ் நோன் அட் தட் டைம். அப்போ தெரிஞ்ச 3 எலமெண்ட்டை வச்சு பண்ணி பார்க்கும்போது ஸோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எலமெண்ட்ஸ் ஹேவிங் வெரி லோ அஸ் வெல் அஸ் வெரி ஹை அட்டாமிக் மாஸ். குறைஞ்ச அட்டாமிக் மாஸ் உள்ளதுக்கும் நிறைய அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு இவரோட ரூல், அதாவது 3 எடுத்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய ரூல் கால்ட் அஸ் லா ஆஃப் ட்ரையர்ட்ஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ இவரோட ரூல் வந்து என்ன ஆகுது, நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபெயில் அவுட் ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் வராரு, தட் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் சயின்டிஸ்ட் இஸ் கால்ட் நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ அக்கார்டிங் டு நியூலன் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் என்ன அப்படின்னா, இன் 1866 ஜான் நியூலன் அரேஞ்ச்டு 56 நோன் எலமெண்ட்ஸ். இவர் இருக்கும்போது அந்த 56 எலமெண்ட்ஸையும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி கிடையாது, அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி தான். ஹி அப்சர்வ் தட் இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணாருன்னா 88 எலமெண்ட்ஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் 8th எலமெண்ட், எந்த எலமெண்ட் வந்து சேமாக அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும் அதெல்லாம் ஒரே மாதிரி, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி. எப்படி மியூசிக்கில் வந்து சரிகமா பத நிசா சொல்கிறோம்ல, அந்த ஃபஸ்ட் லெட்டர் சாவும் 8th லெட்டர் சாவும் அப்படி சேமாக இருக்கிற மாதிரி. ஸோ இவரோட அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து திஸ் அரேஞ்ச்மெண்ட் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹி அப்சர்வ் தட் எவ்ரி 8th எலமெண்ட் ஹேட் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கிற மாதிரி இவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒன்லி 56 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இவரால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்போ ஹெவியர் மாசஸ் அட்டாமிக் நம்பர் உள்ள சப்ஸ்டன்ஸுக்கு வந்து இவரோட ரூல் வந்து திருப்பியும் என்ன ஆகுது, ஃபெயில் அவுட் ஆகுது. இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் அட்டாமிக், தட் இஸ் எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஹையர் அட்டாமிக் மாசஸ். ஸோ அப்படி இவரோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெர் ஆர் சம் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் 2 elements பீயிங் ஃபிட்டட் இன் டு தி சேம் ஸ்லாட். அப்போ அதே இதில் வரும்போது கோபால்ட்டும் நிக்கலும் ஒரே இடத்துல வர மாதிரி அமையுது. ஸோ அதனால் இவரோட ரூலும் ஃபெயில் அவுட் ஆகுது. சம் எலமெண்ட்ஸ் டோட்டலி டிசிமிலர் இன் தியர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லி என்ன ஆயிருது, கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுது. வேர் ஃபிட்டட் இன் டு த சேம் குரூப். அப்போ ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தட் இஸ் கோபால்ட், நிக்கல், பிளாட்டினம், பல்லாடியம் இதெல்லாமே ஒரே தட் இஸ் ரோ ஆஃப் ஹாலஜன் குரூப்பில் இருக்கிறதுனால இவரோட இது வந்து ரூல்டு ஃபெயில் அவுட். Third, the law of octaves was not valid for elements that had atomic masses. அப்போ கால்சியத்தை விட அதிகமாக அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடியது, கால்சியம் பார்த்தீங்கன்னா 40, அப்போ 40க்கு மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு இவரோட ரூல் தட் இஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் 88 எலமெண்ட்ஸ் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறது நாட் பாசிபிள். அடுத்து 4th பாயிண்ட், நியூலன்ஸ் டேபிள் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு 56 எலமெண்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் முடிஞ்சதே தவிர ஹீ டிட் நாட் லீவ் எனி ரூம், அதாவது எனி ஸ்பேஸ், அந்த மாதிரி பீரியாடிக் டேபிளில் எந்த ஸ்பேஸும் இவரால் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். டிஸ்கவரி ஆஃப் இனர்ட் கேசஸ், அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் இருக்குல்ல, அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் மேட் த 9th எலமெண்ட் சிமிலர் டு த ஃபஸ்ட் ஒன் மாதிரி வந்துடுது. ஸோ அப்போ 8th எலமெண்ட் சிமிலராக வரல, 9th எலமெண்ட் தான் சிமிலராக வருது அப்படிங்கிறதுனால தட் இஸ் நியான் பிட்வீன் ஃப்ளூரின் அண்ட் சோடியம் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோதான் அவர் வந்து 56 எலமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிளில் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணாலும் பட் தெர் ஆர் so many limitations are there. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டாப்ரினர் ஓகே சரியில்லை, தென் நியூலாண்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் சரியில்லை. நவ் கம்ஸ் டு மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ இவர் தான் நமக்கு வந்து பீரியாடிக் டேபிள்கே ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுத்தது. ஹீ பிலாங்ஸ் டு ரஷ்யா அண்ட் டிமிட்ரி மெண்டலீவ் அப்சர்வ் தட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் வென் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் மாசஸ். அதாவது அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலராக வரணும். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் தேர் அட்டாமிக் மாஸ் இல்லைன்னா அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் வந்துருக்குது. ஸோ இவரோட லா என்ன சொல்கிறோம், த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் மாசஸ். ஸோ அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி தான் இவரோட என்டையர் ஃபுல் பீரியாடிக் டேபிள் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ அரேஞ்ச் இப்படி பார்க்கும்போது 56 எலமெண்ட்ஸும் நோன் அட் தட் டைம். ஸோ அதுக்கு அக்கார்டிங் டு ஹிஸ் லா ஆஃப் பீரியாடிசிட்டி யூஸ் பண்ணி இவர் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் இவருக்கும் சம் லிமிடேஷன்ஸ் வருது. ஸோ என்ன மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் படி அவரோட ரூல் தட் இஸ் இதுதான் நமக்கு அவரோட மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஹைட்ரஜன் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இதில் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கும்போது மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி இது எல்லாமே வச்சு அண்ட் ஆல்சோ அட்டாமிக் மாசஸையும் வச்சு தான், அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி கிடையாது, அட்டாமிக் மாஸ் வச்சு தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் 56 எலமெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் ஃபார் தி பீரியாடிக் டேபிள் கொடுத்தது யார் அப்படின்னா தட் இஸ் மெண்டலீவ்ஸ் ஒன்லி கேவ் தி ஐடியா. ஸோ ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கொடுத்தது மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் தான். பட் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஹீ அரேஞ்ச்டு த எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அட்டாமிக் மாசஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் வச்சு தான் இவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரோட ஃபீச்சர்ஸ் என்ன, இவரோட பீரியாடிக் டேபிளில் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம்.
it has 8 vertical columns called groups. அதாவது 8 vertical column இருந்துச்சுன்னா vertical columnனாலே group and 7 horizontal rows are called as periods இவரோட படி. பட் ஆனால் இதுக்கப்புறமும் ஒருத்தர் வருவார், அவரோட நம்பர் வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஈச் group has 2 subgroup இருக்குது, A and Bன்னு சொல்கிறாங்க. All the elements appearing in group were found to have similar property. For the first time, the elements were comprehensively classified in such a way that the elements of similar properties were placed in the same group. ஒரே மாதிரியான குரூப்பில் வந்து இவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இட் வாஸ் நோட்டீஸ்ட் தட் certain elements that is could not be placed in their proper groups in this manner. அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மாஸ் நம்பர் வந்து சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்குது, கார்பன் 12 அண்ட் கார்பன் 14 அப்படிங்கிற 2 மாஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவரோட ரூல் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான் பெரிலியமுக்கும் தட் இஸ் 4, தென் மெண்டலிவ் reassessed it as 9 and beryllium as a proper place. அந்த இடத்துல பெரிலியமை வந்து நமக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதனால் columns, that is last one என்ன சொல்கிறோம், columns were left vacant for elements which were not known at that time. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் புதுசாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே he left some gap, vacant விட்டுருக்கிறாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெண்டலிவ் கேவ் நேம்ஸ் ஃபார் எக்கா அலுமினியம் அண்ட் எக்கா சிலிக்கன். அதாவது சிலிக்கனுக்கு அப்புறம் அண்ட் சிலிக்கனுக்கு மேலே கீழே அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நியூவாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் பிளேஸ் பண்ணுறதுக்காக he left some gap. ஸோ this discovery of germanium later on during his lifetime proved him correct. கடைசியில் இவரோட ஐடியா நம்ம என்ன சொல்கிறோம், ஜெர்மானியம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிலிக்கனுக்கு நேர கீழே வரும். ஸோ சிலிக்கன், ஜெர்மானியம் இதெல்லாமே பிலாங்ஸ் டு ஒரே குரூப்பு. ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் ஓரளவுக்கு தட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. பட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து தான் அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிக் மாஸ் பொறுத்து தான். தட் இஸ் மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ். தென் அபவுட் 72 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது 72.59 அதோட வேல்யூ அட்டாமிக் மாஸுக்கு. தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தோன்னா 5.5, 5.47 ஆக்சுவல் வேல்யூ. அதாவது மெண்டலீவ்ஸோட பீரியாடிக் படி வேல்யூவும் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இதோட கலர் பார்த்தோன்னா டார்க் கிரே, ரெண்டுலேயும் அதே தான். ஃபார்முலா ஃபார் ஆக்சைடு பார்த்தோன்னா தெர் இஸ் GeO2, இங்கே வந்து GeO2 தான், சேம் தான். நேச்சர் ஆஃப் குளோரைடு வந்து தெர் இஸ் பெரிலியம் குளோரைடு, இங்கே வந்து ஜெர்மானியம் குளோரைடு. ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் ஹேவிங் த போத் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெரிலியம் அஸ் வெல் அஸ் நமக்கு என்ன சொல்கிறோம் ஜெர்மானியம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 71ல் எப்படி, 76ல் எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஈவன் தோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொன்னாலுமே அவரோட லிமிடேஷன்ஸ் என்ன, த எலமெண்ட்ஸ் வித் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் இன்க்ளூடட் இன் த சேம் குரூப். நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனாலும் ஒரே குரூப்பில் இது பண்ணுறாங்க. தட் இஸ் ஹார்டு மெட்டல்ஸ் லைக் காப்பர், சில்வர், இது எல்லாமே எதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட் மெட்டல்ஸ் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம் கீழே வந்துடுது. சோடியம் பொட்டாசியம் வந்து சாஃப்ட் மெட்டல், இது கூட ஹார்ட் மெட்டல்ஸும் வந்து கம்பைண்ட் ஆயிடுது இவரோட ஐடியா படி பார்த்தோன்னா. தென் நோ ப்ராப்பர் பொசிஷன் குட் பி கிவன் டு தி எலமெண்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து ஒரு நான் மெட்டல்ங்கிறாங்க, சம்டைம்ஸ் இட் இஸ் அ கேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் பொசிஷன் he can't able to give for hydrogen gas. So non-metallic hydrogen was placed along with the metals like lithium, sodium, potassium. ஸோ அப்போ அந்த ஹைட்ரஜனுக்கு எங்கே தான் இடம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும்னா நான் மெட்டல்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிற இடத்துல. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் வாஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் த்ரூ அவுட். ஸோ இந்த மாதிரி உள்ள கோபால்ட், நிக்கல், டெலூரியம் அண்ட் அயோடைடுக்கு அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணல. தென் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் தி ஐசோடோப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். ஒன்லி த எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் 7க்கு உள்ள 14 அதுக்கு மட்டும்தான் அது இடம் இருக்குது. நைட்ரஜன் 14 அப்படிங்கும்போது நைட்ரஜன் 15க்கு அந்த இடத்துல இடம் இல்லை. ஸோ அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஒன்லி 1 பிளேசஸ். ஸோ அதோட ஐசோடோபிக் காம்பவுண்டுக்கு தெர் இஸ் நோ பிளேசஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதில் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டேட் த லா ஆஃப் டாப்ரினர் ட்ரையட், ஸ்டேட் த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், state Mendeleev's periodic law and what are the limitations of Mendeleev's periodic law. So இந்த 4 questions நல்லா learn பண்ணிட்டு and write one time and submit today. So